விஜய் தங்குவதற்கு அங்கே ஓட்டல் தர மாட்டேன். விஜய் தங்குறதுக்கு ஓட்டல் தர மாட்டேன்னு ஒரு தகவல் ஓடிது. 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று வந்து பாதுகாப்பின்மை காரணம் அப்படின்னு. என்ன பாதுகாப்பின்மை? அவருடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் எங்க ஹோட்டலில் முற்றுகையிட்டு ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து நின்றுடா எங்களுடைய பொருளுக்கு வந்து சேதாரமாயிடும், அந்த ஹோட்டலுக்கு சேதாரமாயிடும், இல்லை உள்ள நோண்டிட்டாங்க கண்ணாடி உடச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டு அதனால கிடையாது. இன்னொன்று மறைமுகமாக அரசியல் அழுத்தம் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க சில தொழிலதிபர்கள் தாவேக்க தொண்டர்களே என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா எங்க வீடு பெரிய வீடு நீங்க வந்து தங்கிக்கங்க, இந்த இதை மட்டும் விஜய் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க அடுத்து தெரிஞ்சாருங்க. இதை பண்ணிட்டாருன்னா விஜய் இப்போ ஹோட்டல் தங்கத்துக்கு ஹோட்டல் கொடுக்க மாட்டாங்க சுற்று வட்டாரத்தில். விஜயோடைய ஐடியா என்னன்னா காலையில் சென்னையிலேருந்து விடிகால சார்ட்டர் ஃபிளைட் முடிச்சு திருச்சியில் இறக்கி அந்த எங்கெல்லாம் பேசுறமா பேசி முடிச்சுட்டு நைட் அதே சார்ட்டர் ஃபிளைட்ல சென்னை வந்துடுற மாதிரி திரும்ப போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் தாவேக்கா நிர்வாகிகள் தாவேக்கா தொண்டர்கள் என்ன சொன்னாங்க, அண்ணா எங்க வீட்டில் வந்து தங்குங்க நீங்க, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையோ ஒரு வேலை விஜய் முடிவு பண்ணிட்டாரு. யாருப்பா ரொம்ப வந்து யார் ஒரு பின்தங்கிய இடத்துல இருக்க ஒரு பொண்ணை என் வீட்டில் ஏசி கூட இல்லை ஒரு ஃபேன் தான் இருக்குதுண்ணா நான் வந்து உங்க வீட்டில் தங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா அந்த அரசியல் களத்தில் இது நடிப்போ இதுவோ வேற விதமா மாறுங்க. ஏன்னா விஜய் மீது தொடர்ச்சியாக இருக்கிற விமர்சனம் என்னன்னா இவர் வந்து கேரவன் அரசியல்வாதிங்க, இவர் கேரவன் விட்டு இறங்க மாட்டாரு, குழுவுல அறையில் தான் இருப்பாரு. இவர் கேரவன் நேரம் மேடைக்கு வந்தா நிறுத்திட்டு அந்த மேடையில இருந்து ஏறி பேசிட்டு அதே கேரவன்ல கரெக்டாக போய் போயிடுவாரு. இவர் மேலே வெயிலே படாது, வெயில் இவருக்கு ஆகாது. இவர் வந்து சாமானியர் வீட்டுக்குலாம் போக மாட்டாரு, இவர்லாம் வந்து ஐட்டக்கான ஆளு, இவர் பணக்காரங்களுக்கு மிதமிஞ்சி ஆட்கள் கூட தான் இவர் பழகுவாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. விஜய் திருச்சியில எனக்கு தங்கத்துக்கு ஓட்ட விடுதி கொடுக்க மாட்டேங்களா, நான் ஒரு தொண்டை வீட்டில் தங்கிறேன், நீ ஒரு பாய போடு, ஒரு தலைவணி போடு, ஒரு ஃபேனை போடு, வெளியே நிற்க போறீங்களா தொண்டர் வீட்டை நான் வந்து ரசிகர்கள் அடிச்சா உடச்சா போயிட்டு போறாங்க, அங்கே நிற்க போறாங்க. படுத்துட்டு வந்தா விஜயோடைய அரசியல் தலைமை வேற மாதிரி மாறும்.